2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிம்மராசி மக நட்சத்திரம் உங்களுக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம் அனைவருக்குமே தெரியும், வடகிரகங்கள் என்றால் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான். இந்த சுக்கிர திசையில் தான் நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுவீங்க, +1 எக்ஸாம் எழுதுவீங்க, +2 எக்ஸாம் எழுதுவீங்க, யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இந்த சுக்கிர திசையில் தான் எழுதுவீங்க. 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியினுடைய, அதாவது உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக படிப்பீங்க. ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனா என்னது? ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. மற்றவங்க 3 to 4 hours ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மேட்டர் ஆஃப் ½ hour 1 hourல புரிஞ்சுக்குவீங்க. ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னா, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இல்லையா? கேது பகவான் உகந்த கடவுள் விநாயகர் இல்லையா? ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த பதிவில் சிம்மராசி மக நட்சத்திரம் உங்களுக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருட பலன் என்றாலே வருட கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். நம் அனைவருக்குமே தெரியும், வருட கிரகங்கள் என்றால் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான். இப்போ சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருடம் எந்த ராசியில் இருப்பாங்க, அந்த ராசியில் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் சனி பகவான். சனி பகவான் 2026ஆம் ஆண்டு முழுவதுமே மீன ராசியில் தான் இருப்பார். அதில் வந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. அடுத்து குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் இருக்கும். அதற்கப்புறம் ஜூன் 3ஆம் தேதி முதல் கடகராசி உச்சகுருவாக மாறுறாரு. அதனால் என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது சிம்ம ராசி மக நட்சத்திரம் உங்களுக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலில் உங்களுக்கு எந்த வயதில் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது கேது தசை நடந்திருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதிகபட்சமாக 24 வயது வரைக்கும், அதாவது 4 முதல் 24 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். 24 வயது முதல் 30 வயது வரை உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். 30 முதல் 40 வயது வரை உங்களுக்கு சந்திர தசை நடக்கும். 40 முதல் 47 வயது வரை உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். 47 முதல் 65 வயது வரை உங்களுக்கு ராகு தசை நடக்கும். 65 வயது முதல் 81 வயது வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடக்கும். அடுத்து சனி தசை. 81 வயது முதல் 100 வயது வரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு சனி தசை நடக்கும். சிம்மராசி மக நட்சத்திரம் உங்களுக்கு தசை அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு பலன் பார்ப்பதற்கு முன்பு இந்த 2026ஆம் ஆண்டு வருட கிரகங்களினுடைய நிலைகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மீன ராசியில் தான் இருப்பார். அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் மீன ராசியில் தான் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ராகு பகவான் கும்பராசியில் இருப்பார். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பராசியில் இருப்பார். அடுத்து கேது பகவான் ராசியிலே இருப்பார். சிம்ம ராசியிலே இருப்பார். ஜென்ம கேது உங்களுக்கு நடக்குது. ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வருஷம் டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. அதாவது ராகு பகவான் கும்பராசியில் தான் இருப்பார். கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருப்பார். அதாவது உங்கள் ராசியில் தான் இருப்பார். அடுத்து குரு பகவான் சிம்ம ராசிக்கு இப்பொழுது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் மிதுன ராசியில் தான் இருப்பார். அடுத்து ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் இடம்ங்கிறது கடகம். கடகத்தில் குரு பகவான் பெயர்ச்சியான உச்ச குருன்னு சொல்லுவோம். ஏனென்றால் கடகத்தில் தான் குரு பகவான் உச்சமடைவார். கடகத்தில் குரு பகவான் இருக்கும்போது எல்லா ராசிக்குமே அனுகூலமாக தான் இருக்கும். குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வை தான் முக்கியம். சிம்மராசிக்கு குரு பார்வை எப்படி உள்ளது என்று பார்ப்போம். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில் தான் குரு பகவான் இருப்பார். மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக குரு பகவான் சிம்ம ராசியின் 5ஆம் இடத்தை, அதாவது தனுசு ராசியை பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வையாக குரு பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது கும்பராசியை பார்க்கிறார். இது ஜூன் 2ஆம் தேதி வரை இந்த பார்வை இருக்கும். இதற்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி கடகத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்மத்தின் 4ஆம் இடமாகிய விருச்சகத்தை பார்க்கிறார். அடுத்து சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார். அடுத்து குரு பகவானின் 9ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மீன ராசியை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு எந்த வயதில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த தசை நடக்கும்போது இந்த வருட கிரகங்களினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது முதலில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு
4 வயது முதல் 26 வயது வரை உள்ளவர்களுக்கு சுக்கிரதசை தான் உங்களுக்கு நடக்கும். இந்த சுக்கிரதசையில் தான் நீங்கள் 10th படிப்பீங்க, +1 படிப்பீங்க, +2 படிப்பீங்க, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி படிப்பீங்க. ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கூட இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த சுக்கிரதசையில் தான் நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுவீங்க, +1 எக்ஸாம் எழுதுவீங்க, +2 எக்ஸாம் எழுதுவீங்க. யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இந்த சுக்கிரதசையில் தான் எழுதுவீங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கு அதுவும் மக நட்சத்திரத்திற்கு சுக்கிரதசை அருமையாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தின் அதிபதி யார்? கேது பகவான். கேது பகவானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால உங்களுக்கு சுக்கிரதசை அருமையாக இருக்கும். மேலும் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியினுடைய, அதாவது உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியின் அதிபதி யார்? குரு பகவான். குரு பகவான் தான் அறிவு கடவுள், ஞான கடவுள். படிப்பிற்கு அவர்தான் உகந்த கடவுள். 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக படிப்பீங்க. ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனா என்னது? ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. மற்றவங்க 3 to 4 hours ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மேட்டர் ஆஃப் ½ hour 1 hourல புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு இப்போ இருக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் 10th எக்ஸாம், +1 எக்ஸாம், +2 எக்ஸாம், யூஜி எக்ஸாம், பிஜி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எழுதக்கூடியவராக இருந்தால் குருவினுடைய 5ஆம் பார்வை இருக்கிறதுனால ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வருடம் 2026ஆம் ஆண்டு. ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னா, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி என்ன செய்வார்? உங்களை கஷ்டப்படுத்துவார். கஷ்டப்படுத்தி நல்லா படிக்க வைப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு இருக்கும். குரு பார்வை இருக்குது 5ஆம் இடம். மேலும் ஹார்ட் ஒர்க் செய்து சனி பகவானின் அனுகூலமும் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு எந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 2026ஆம் ஆண்டு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் கடவுள் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை செய்தோம்னா அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் சிம்மராசி மக நட்சத்திரம், நீங்கள் பிறக்கும்போது கேது தசையில் தான் பிறந்திருக்கீங்க. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. விநாயகர் வழிபாடு செய்யலைன்னா உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. மேலும் அது இல்லாமல் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையினுடைய உகந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா அந்த தசை உங்களுக்கு இன்னும் அனுகூலமாக இருக்கும். இப்போ 24 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க, +1 +2 எக்ஸாம் எழுத போகிறீங்க, யூஜி பிஜி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுத போகிறீங்க. இதில் வெற்றி வேணும்னா கண்டிப்பாக சுக்கிரதசை நடக்குது. பெரும்பாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கேது நட்சத்திரம் இல்லையா, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இல்லையா, கேது பகவான் உகந்த கடவுள் விநாயகர் இல்லையா, ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே குரு பார்வை அனுகூலமாக இருக்கிறது. அதனால் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அனுகூலமான ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யவும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.